ஓகே. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பிஸ்னஸ் லா. பிஸ்னஸ் லானா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். ஓகே. ஃபர்ஸ்ட்டு லானா என்னன்னு பார்ப்போம். ஓகேவா? லா அப்படின்னா லாக்கு எக்ஸ்ட்ராக்ட் தமிழ் மீனிங் வந்து சட்டம். இப்போ எதை சட்டம்னு சொல்கிறோம் அப்படின்னா, நம்ம நார்மலாக சட்டப்படி நடக்கணும்னு சொல்லுவோம். சட்டப்படி நடக்கணும் அப்படின்னா, அந்த சட்டத்தை யார் உருவாக்குறாங்க? அந்த சட்டத்தை வந்து கோர்ட் வந்து உருவாக்கும். கோர்ட் எந்த ஒரு விதிமுறையை ஃபாலோ பண்ணணும்னு சொல்லுதோ அதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா சட்டம் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை கண்டிப்பாக இதுதான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு கோர்ட்டு சொல்லுது அப்படின்னா அதுதான் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா லான்னு சொல்லுவோம். அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்து நிறைய இருக்குது. ஸ்டேட் சொல்லலாம், சென்ட்ரல் சொல்லலாம், நேஷ்னல் இன்டர்நேஷ்னல் லெவலில் சொல்லலாம், நிறைய இருக்குது. ஸோ இப்போது நம்மளுக்கு லாவோட மீனிங் பார்க்கலாம். ஸோ லாவோட மீனிங் என்ன அப்படின்னா, எ ரூல்ஸ் ஆர் செட் ஆஃப் ரூல்ஸ் என்ஃபோர்ஸபிள் பை த கோர்ட். ரூல்ஸும் செட் ஆஃப் ரூல்ஸ் ஒரு ரூல்ஸாகவும் இருக்கலாம், இல்லை 2-3 ரூல்ஸை சேர்ந்து கோர்ட் வந்து என்ஃபோர்ஸ் பண்ணுது அப்படின்னா, அது உருவாக்குது அப்படின்னா அதுதான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா லான்னு சொல்கிறோம். இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை எதுக்காக உருவாக்குறாங்க அப்படின்னா, ஒரு பர்சன் இன்னொரு பர்சனுக்கு உதவி செய்கிறதுக்கோ, இல்லை ஒரு பர்சன் வந்து அவங்களோட வழியில், அதாவது யாருக்கும் இடையூறு இல்லாமல் ஒரு நேர் பாதையில் நடக்கணும், எந்த தவறான வழியில் நடக்கக்கூடாதுங்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது தான் என்னது அப்படின்னா லா. ஓகேவா? நெக்ஸ்ட்டு லாவில் என்னென்ன டைப்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். லாவில் வந்து நிறைய டைப்ஸ் இருக்குது. இண்டஸ்ட்ரியல் லா, கமர்ஷியல் லா, கிரிமினல் லா, கார்ப்பரேட் லா, ஃபேமிலி லா, லேபர் லா, இப்படி நிறையா இருக்குது. இப்போது நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது என்னது அப்படின்னா பிஸ்னஸ் லா. இந்த பிஸ்னஸ் லா வந்து எதோட ஒரு பகுதி அப்படின்னா கமர்ஷியல் லாவோட ஒரு பகுதி. சரியா? பிஸ்னஸ் லாங்கிறது கமர்ஷியல் லாவோட ஒரு பகுதி. அப்போது பிஸ்னஸ் லான்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பாரு, பிஸ்னஸ் லா இஸ் த லா தட் கவர்ன் வாட் ஹேப்பன் வித் கமர்ஷியல் மேட்டர். கமர்ஷியல் மேட்ரு என்ன, கமர்ஷியல் மேட்டராக என்னெல்லாம் நடக்குது, என்னெல்லாம் பண்ணுறோம் அப்படிங்கிறது எல்லாம் சேர்ந்தது தான் என்னென்னு சொல்கிறாங்க அப்படின்னா பிஸ்னஸ் லான்னு சொல்கிறாங்க. இதில் 2 மெயின்ஸ் டைப்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து கமர்ஷியல் என்டைட்டில், செகண்ட் ஒன் வந்து ரெகுலேஷன் ஆஃப் கமர்ஷியல் டிரான்சாக்ஷன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இதில் வந்து ஒரு பிஸ்னஸ் லாவில் ஃபர்ஸ்ட் மெயினாக ஒரு 2 வேர்டிங் வந்து ரொம்ப யூஸ் பண்ணுவோம். 2 வேர்டு யூஸ் பண்ணுவோம். இந்த வேர்ட் பிளே இம்பார்ட்டன்ட் ரோல். பிஸ்னஸ் லாவில் 2 வேர்ட்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ரோல் ப்ளே பண்ணுது. அது என்ன வேர்ட்லாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் அக்ரிமெண்ட், அதர் ஒன் இஸ் கான்ட்ராக்ட். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் அக்ரிமெண்ட், அதர் ஒன் இஸ் கான்ட்ராக்ட். ஓகேவா? இப்போது கான்ட்ராக்ட்னா என்னன்னு பார்க்கணும். நான் சொல்லிட்டேன், பிஸ்னஸ் லாவில் 2 வேர்டு வந்து முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுது. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் வந்து அக்ரிமெண்ட், செகண்ட் ஒன் இஸ் கான்ட்ராக்ட். இப்போ கான்ட்ராக்டை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். கான்ட்ராக்ட் அப்படின்னா லா ஆஃப் கான்ட்ராக்ட். எவ்ரி அக்ரிமெண்ட் அண்ட் ப்ராமிசஸ் என்ஃபோர்ஸபிள் அட் லா இஸ் எ கான்ட்ராக்ட். லா பிரகாரம் எந்த ஒரு அக்ரிமெண்ட்டும் ப்ராமிஸும் என்ஃபோர்ஸபிள் ஆகுது அப்படின்னா அதுதான் என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபெட்ரிங்கிற பர்சன் சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு நம்மளோட இந்தியன் ஆக்ட் என்ன சொல்கிறது, லா கான்ட்ராக்ட்டுங்கிறதுக்கு என்ன மீனிங் சொல்கிறா அப்படின்னா, த அக்ரிமெண்ட் விச் கேன் பி என்ஃபோர்ஸபிள் பை லா. சட்டப்பூர்வமாக ஒரு அக்ரிமெண்ட் வந்து என்ஃபோர்ஸ் பண்ணுறாங்க, உருவாக்குறாங்க அப்படின்னா அதுதான் என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம கான்ட்ராக்ட் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு செகண்ட் இயரில் அக்கௌண்ட்ஸ் படிச்சிருப்பீங்க அப்படி தானே. கான்ட்ராக்ட் அப்படின்னா கான்ட்ராக்ட் வந்து ஒரே ஒரு பர்சன் மட்டும் என்ன பண்ண முடியாது அப்படின்னா மேக் பண்ண முடியாது. 2 or more person jointly together with our own opinion and objects that way to create a contract. 2 or more persons வந்து அவங்களா சேர்ந்து அவங்களோட இசைவின் அடிப்படையில் ஒரு கான்ட்ராக்டை உருவாக்குறாங்க அப்படின்னா அதுதான் என்ன, ஒரு அக்ரிமெண்ட்டை உருவாக்கி ஒரு விஷயத்தை ஒரு பிஸ்னஸை செய்ய போகிறாங்க அப்படின்னா அதுதான் நம்ம என்னென்னு சொல்லியிருக்கோம்னா கான்ட்ராக்ட் சொல்லியிருக்கோம். ஸோ இதுதான் என்னென்னு சொல்கிறாங்க அப்படின்னா 2-3 பேர் சேர்ந்து ஒரு விஷயத்தை செய்ய போகிறாங்க. அதை கோர்ட் மூலமாக ஆர்டர் வாங்கி ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு
கான்ட்ராக்ட் போடுறாங்க அப்படின்னா அதுதான் என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரியா? நெக்ஸ்ட் என்ன பார்க்குறோம் அப்படின்னா ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ட். ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் கான்ட்ராக்டோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படின்னா ஃபஸ்ட் 2 இருக்குது. கிரியேட் ரைட்ஸ் அண்ட் டியூட்டிஸ் பிட்வீன் பார்ட்டிஸ். பார்ட்டிஸ்க்கு இடையில் என்னென்னலாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு என்ன இருக்குது, பார்ட்டிஸ்க்கு வந்து இப்போ 2 or more பர்சன்ஸ் சொல்லியிருக்கோம். இப்போ 2 or more பர்சன்ஸ் அப்படின்னா அந்த பர்சன் ஒரு இண்டிவிஜுவல் பர்சனோட ரைட்ஸ் என்ன, டியூட்டிஸ் என்ன அப்படிங்கிறத அந்த இண்டிவிஜுவல் பர்சன் வந்து ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் என்ஷூர் கம்ப்ளைண்ட்ஸ் வித் த ப்ராமிசஸ். ஸோ என்ன ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க, அப்புறம் என்ன ரைட்ஸ் இருக்குது, என்ன டியூட்டிஸ் இருக்குது, ஒவ்வொரு இண்டிவிஜுவல் பார்ட்னருக்கும் என்ன ரைட்ஸ் அண்ட் என்ன டியூட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத அவங்க தெரிஞ்சு வைக்கணுங்கிறது இதோட ஃபர்ஸ்ட்டு ஒரு 2 ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட்டு இதில் எத்தனை விதமான பார்ட்டிஸ் இருக்காங்க அப்படின்னா 4 இருக்கிறாங்க. 4 பர்சன்ஸ் இருக்காங்க. 4 பர்சன்ஸ் அப்படின்னா ப்ராமிசர். இதில் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ப்ராமிசர். ப்ராமிசர்னால் யார் அப்படின்னா ஹூ மேக் த ப்ராமிஸ். எந்த ஒரு பர்சன் வந்து ப்ராமிஸை மேக் மீன்ஸ் உருவாக்குறது. எந்த பர்சன் வந்து மேக் பண்ணுறாங்களோ அதுதான் என்னன்னு சொல்கிறோம். அந்த பர்சனை தான் என்னன்னு சொல்கிறோம்னா ப்ராமிசர். அந்த ப்ராமிஸை வந்து யார் அக்செப்ட் பண்ணுறாங்களோ அந்த பர்சன் யார் அப்படின்னா ப்ராமிசி. இப்போ நான் ஒரு ப்ராமிஸை வந்து மேக் பண்ணுறேன், நான் உருவாக்குறேன் அப்படின்னா நான் ப்ராமிசர். நீங்கள் வந்து ஒரு ப்ராமிஸை அக்செப்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் யார் அப்படின்னா ப்ராமிசி. ஓகேவா? நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா ஆஃபரர். எந்த ஒரு பர்சன் ஹூ கேன் மேக் த ஆஃபர், தட் பர்சன் இஸ் கால்டு ஆஃபரர். ஓகேவா? ஹூ கேன் மேக் த ஆஃபர், தட் பர்சன் இஸ் கால்டு ஆஃபரர். ஆஃபரி மீன்ஸ் who can accept the offer, that person is called ஆஃபரி. எந்த ஒரு பர்சன் வந்து ஆஃபரை மேக் பண்ணுறாங்களோ அந்த பர்சனோட பேர் என்னன்னா ஆஃபரர். எந்த ஒரு பர்சன் வந்து ஆஃபரை வந்து அக்செப்ட் பண்ணுறாங்களோ, அதாவது ஏற்றுக்கொள்கிறாங்களோ அவங்கள என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா ஆஃபரின்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு கடைக்கு போகிறோம், இல்லை இப்போ ஹோல்சேல் கடை இருக்குது, இப்போ நம்ம தான் ஒரு ஹோல்சேல் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம கஸ்டமருக்கு டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம், ஆஃபர் கொடுக்குறோம் அப்படின்னா நாம் யார் அப்படின்னா ஆஃபரர். அந்த கஸ்டமர் என்னவா இருப்பாங்க அப்படின்னா ஆஃபரியாக இருப்பாங்க. ஸோ இதுதான் கான்ட்ராக்டில் உள்ள பார்ட்டிஸ். நெக்ஸ்ட்டு இது ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக். உங்களோட பிஸ்னஸ் சப்ஜெக்டில் ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக், ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்கக்கூடியது. எசென்ஷியல் ஃபார் அ வேலிட் கான்ட்ராக்ட். வேலிட் கான்ட்ராக்ட், இதில் இந்த டேர்ம் வந்து அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடியது, ரொம்ப ரொம்ப முக்கியமான வேர்டு வேலிட் கான்ட்ராக்ட். ஓகேவா? வேலிட் கான்ட்ராக்ட் அப்படின்னா, வேலிட் அப்படின்னா செல்லக்கூடியது. ஓகேவா? செல்லக்கூடிய கான்ட்ராக்ட் இதெல்லாம், அதுக்கு செல்லக்கூடிய கான்ட்ராக்ட்டுக்கு என்னெல்லாம் தேவை அப்படிங்கிறது தான் இதில் கொடுத்துருக்கு. ஃபர்ஸ்ட் எசென்ஷியல் ஃபார் அ வேலிட் கான்ட்ராக்டில் ஃபர்ஸ்ட் என்ன தேவை அப்படின்னா நம்பர் ஆஃப் பர்சன் தேவை. நம்பர் ஆஃப் பர்சன் வேணும். ஓகே, நம்பர் ஆஃப் பர்சன் என்ன அப்படின்னா கண்டிப்பாக மினிமம் வந்து கான்ட்ராக்ட் அப்படின்னால எத்தனை பேர் வேணும், மினிமம் 2 மெம்பர்ஸ் வேணும். ஸோ மினிமம் 2 வேணும், மேக்ஸிமம் அன்லிமிட்டட். எந்த ஒரு பர்சனும் இப்போ நான் தான் இருக்கிறேன் அப்படின்னா நானே என்ன பண்ணிக்க முடியாதுன்னா கான்ட்ராக்ட் போட்டுக்க முடியாது. ஸோ கண்டிப்பாக அங்கே 2 பர்சன்ஸ் இருக்கணும், 2 or more பர்சன்ஸும் இருக்கணும். இது நம்பர் ஆஃப் பர்சனோடது. நெக்ஸ்ட் என்ன எசென்ஷியல் அப்படின்னா கெப்பாசிட்டி ஆஃப் த பார்ட்னர் சொல்லலாம். என்னென்ன கெப்பாசிட்டி அந்த இண்டிவிஜுவல் பார்ட்னருக்கு வேணும் அப்படின்னா, அந்த பார்ட்னர் வந்து சட்டப்பூர்வமாக தன்னோட சொந்த சுய நினைவோட நல்ல சவுண்ட் மைண்டடான பர்சன் அப்படின்னா சுய நினைவோட தானாக முன் வந்து ஒரு பர்சன் வந்து கான்ட்ராக்டில் இன்வால்வ் ஆகுற அளவுக்கு அந்த பர்சன்கிட்ட கெப்பாசிட்டி இருக்குது அப்படின்னா, அந்த ஒரு பர்சனால் தகுதி இருக்குது அப்படின்னா, தகுதி வச்சுருக்காங்க அப்படின்னா அதுதான் என்னதுன்னா கெப்பாசிட்டி ஆஃப் த பார்ட்னர். அதுவும் ஒரு எசென்ஷியல். ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து நம்பர் ஆஃப் பர்சன் வந்து 2 இருக்கணும், மேக்ஸிமம் வந்து அன்லிமிட்டட். கெப்பாசிட்டி என்ன இருக்கணும் அப்படின்னா அந்த பர்சன் கண்டிப்பாக ஒரு சவுண்ட் மைண்ட் பர்சனாக இருக்கணும், அன்சவுண்ட் மைண்ட் பர்சனாக இருக்கக்கூடாது. சுயநினைவு உள்ளவராக இருக்கணும், சுயநினைவு அற்றவராக இருக்கக்கூடாது. ஓகே, நெக்ஸ்ட்டு லீகலிட்டியை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, சட்டத்தை
கான்ட்ராக்ட் போடுறாங்க அப்படின்னா அந்த கான்ட்ராக்டில் என்ன ரூல்ஸ் அண்ட் டியூட்டிஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குதுன்னு பார்க்கணும். அந்த சட்டபூர்வமாக தான் செயல்படணும். நம்ம கண்மூடித்தனமாக இதுதான் சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு நம்பக்கூடாது. சட்டத்தில் இருக்கிறது தான் நம்பணுமே தவிர கண்மூடித்தனமாக நம்பக்கூடாது. ஃபாதர் என்னென்னு சொல்லலாம் அப்படின்னா, த ப்ராமிஸ் பிட்வீன் த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், ஹஸ்பண்டுக்கும் ஒய்ஃபுக்கும் இடையில இருக்கிறத என்னன்னு நம்ம சொல்ல முடியாது அப்படின்னா, அந்த ப்ராமிஸை நம்ம என்னன்னு சொல்ல முடியாது அப்படின்னா அக்ரிமெண்ட் சொல்ல முடியாது. ஓகேவா? அதுபோல் ஃப்ரெண்ட்ஸுக்கு இடையில இருக்கக்கூடியதோ இல்லை சோஷியல் ரிலேஷன்ஷிப்பையும் என்னன்னு சொல்ல முடியாது அப்படின்னா அக்ரிமெண்ட் சொல்ல முடியாது. இந்த அக்ரிமெண்ட் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் கான்ட்ராக்ட் போட முடியும். ஸோ இதுவே இந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பே அக்ரிமெண்ட் இல்லை அப்படிங்கிறப்போ இந்த விதமான ஒரு அக்ரிமெண்ட் இருக்கிறது அப்படின்னா அந்த அக்ரிமெண்ட் என்ன கிடையாது, அந்த கான்ட்ராக்ட் என்ன கிடையாது அப்படின்னா வேலிட் கிடையாது. பாரு, சச் டைப் ஆஃப் அக்ரிமெண்ட் வில் நாட் கிரியேட் எ வேலிட் கான்ட்ராக்ட். இப்படிப்பட்ட ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் போடுற அக்ரிமெண்ட் என்னவா எதை க்ரியேட் பண்ண முடியாது அப்படின்னா ஒரு வேலிட் கான்ட்ராக்டை க்ரியேட் பண்ண முடியாது. ஸோ இதுவும் ஒரு கண்டிப்பாக லீகலிட்டி அங்கே இருக்கணும். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா கான்சென்ட் அப்படின்னா ஃப்ரீ கன்சென்ட் மீன்ஸ் இப்போது எனக்கு ஒரு இண்டிவிஜுவல் பர்சன் இருக்கிறான்னா அவராக சுய நினைவோட அவராக நான் அக்ரி பண்ணுறேன், நானும் இந்த பிஸ்னஸ்க்கு வரேன், நானும் இந்த கான்ட்ராக்டுக்கு ஒத்துக்கிறேன், இந்த ரைட் அண்ட் டியூட்டிஸ்க்கு என்னோடய கடமைகளுக்கு நான் ஒத்து போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃப்ரீ கன்சென்ட்டோட அந்த கான்ட்ராக்டில் என்ட்ரு ஆகுறாரு அப்படின்னா அந்த ஃப்ரீ கன்சென்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுவும் ஒரு எசென்ஷியல் ஃபார் அ வேலிட் கான்ட்ராக்ட். நெக்ஸ்ட் ஆப்ஜெக்ட் மீன்ஸ் இப்போது இதோட ஆப்ஜெக்ட்ஸ் என்னவாக இருக்கும் அப்படின்னா நம்ம ஒரு கான்ட்ராக்ட் போடுறோம், ஒரு வேலிட் கான்ட்ராக்டாக இருக்கணும் அப்படின்னா நம்ம என்னென்னு சொல்லியிருக்கோம், அக்ரிமெண்ட் என்ஃபோர்ஸபிள் பை லா. கண்டிப்பாக என்னவாக இருக்கணும் அப்படின்னா அந்த கான்ட்ராக்ட் இட் ஷுட் என்ஃபோர்ஸபிள் பை லா பிரகாரம் இருக்கணும். லா அப்படின்னா இந்தியன் பீனல் கோட். ஸோ இந்தியன் பீனல் கோட் அந்த இது பிரகாரம் ஒரு கான்ட்ராக்ட் போடுறாங்க அப்படின்னா அதுதான் வேலிடாக இருக்க முடியும். அந்த இந்தியன் பீனல் கோடுக்கு அகெயின்ஸ்டாக ஒரு கான்ட்ராக்ட் போடுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அது என்னவா இருக்க முடியாது அப்படின்னா வேலிட் ஒன்றா இருக்க முடியாது. ஓகே, இங்கே பாரு, ஆப்ஜெக்ட்ஸில் கொடுத்துருக்கா, கான்ட்ராக்ட் வில் பி வாய்டு. இந்தியன் பீனல் கோடுக்கு அகெயின்ஸ்ட் நாட் பி அகெயின்ஸ்ட் த இந்தியன் பீனல் கோட். ஒரு கான்ட்ராக்ட் நாட் பி அகெயின்ஸ்ட் இந்த பீனல் கோடுக்கு அகெயின்ஸ்டாக இருக்குது அப்படின்னா அவங்களால அந்த கான்ட்ராக்ட் என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா வாய்டுன்னு சொல்கிறாங்க. வாய்டு அப்படின்னா செல்லாத கான்ட்ராக்ட். சரியா? ஓகே, அந்த கான்ட்ராக்ட் லீகல் சட்ட பிரகாரம் இருந்துச்சு அப்படின்னா இப்போ ஆப்ஜெக்ட் ஆஃப் த கான்ட்ராக்ட் ஷுட் பி லீகல் டு பி எ வேலிட் கான்ட்ராக்ட். சட்டப்படி இருந்துச்சு அப்படின்னா அது என்னது அப்படின்னா வேலிட் கான்ட்ராக்ட். சட்டத்துக்கு புறமாக இருந்துச்சு அப்படின்னா அது வாய்ட் கான்ட்ராக்ட். ஸோ கண்டிப்பாக ஆப்ஜெக்ட்ங்கிறது எசென்ஷியல் ஃபார் அ வேலிட் கான்ட்ராக்ட். Okay, next consideration. Okay, consideration means something in return. கண்டிப்பாக ஒரு கன்சிடரேஷன் அங்கே இருக்கணும் அப்படின்னா நான் ஏதாவது ஒரு பொருளை கொடுக்கணும், ஏதாவது ஒன்று ரிசீவ் பண்ணணும். நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொன்னோம் அப்படின்னா ஆஃபரின்னு சொன்னோம். இப்போ நான் ஆஃபர் கொடுக்குறேன், அதை யாரும் ரிசீவ் பண்ணலை, நான் ஆஃபரை மேக் பண்ணுறேன், அதை யாரும் அக்செப்ட் பண்ணல அப்படின்னா அங்கே என்ன இல்லை அப்படின்னா ஒரு கன்சிடரேஷன் இல்லை. ஓகேவா? நான் கண்டிப்பாக நான் மேக் பண்ணக்கூடிய ஆஃபரை அக்செப்ட் பண்ணுற ஒரு பர்சன் வேணும். ஸோ அதுதான் என்ன, அப்போது ஒரு வேலிட் கான்ட்ராக்டாக இருக்கணும், அது கண்டிப்பாக செல்லக்கூடிய கான்ட்ராக்டாக இருக்கணும் அப்படின்னா அங்கே என்ன தேவை அப்படின்னா கன்சிடரேஷன் வேணும். ஸோ கன்சிடரேஷன் மீன்ஸ் சம்திங் இன் ரிட்டன். இப்போ சம்திங் இன் ரிட்டன் அதாவது எந்த பர்சனும் ரிசீவ் பண்ணுற பர்சன்ஸ் இல்லை, கான்ட்ராக்டில் செகண்ட் பார்ட்டி இல்லை அப்படின்னா அது என்னவா இருக்காது அப்படின்னா அந்த கான்ட்ராக்ட் வேலிடாக இருக்காது. கான்ட்ராக்டில் ஒரு கான்ட்ராக்ட் வேலிடாக இருக்கணும் அப்படின்னா கன்சிடரேஷன் இஸ் டு பி மஸ்ட். கன்சிடரேஷன் இல்லை அப்படின்னா அது என்னவா இருக்காது அப்படின்னா வேலிட் கான்ட்ராக்டாக இருக்காது, அது வாய்டு கான்ட்ராக்டாக இருக்கும். ஓகே, இதோட இன்னையோட டாபிக் ஓவர்.